இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் நான் 42வது ஃப்ளோருக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் லெவல் 100 ரீச் பண்றதுக்கு முன்னாடியே தெய்வங்களை ஃபேஸ் பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிரேட் லைப்ரரிக்கு தான் என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். இந்த இடத்துக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கீங்களோ? பதிலுக்கு இருக்கும். எனக்கும் வெக்கேஷன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ பிசினஸ் பர்பஸ்க்காக தான் இங்க வந்திருக்கேன். சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட எஜிப்தியன் காட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்காங்க. உங்களை பாக்குறதுக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் இவர் பேசுறத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எஜிப்தியன் கடவுள் என்ன ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு நான் சொன்னப்பயே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. அப்படிங்கிறப்போ அங்க இருந்த நிறைய எஜிப்தியன் கடவுள் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த இடத்துக்குள்ள ஒரு மனுஷனா? இந்த டவரை எல்லாரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும், ஆனா இந்த இடத்துக்கு இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மனுஷன் வந்திருக்கானா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. அப்ப ரிக் வந்துட்டு, மிஸ்டர் கேங்ஜினேக், இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோவும் இந்த இடத்துல ஸ்பினிக்ஸ் தானே இருந்துச்சு அப்படிங்கிறப்போ, கரெக்டா சொன்னீங்க. இப்ப அது இருந்த இடமே தரமட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் லார்ட் ஆனிபிஸோட பேரை நீங்க தப்பா யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல இந்த ஸ்டாச்சுவை உடைச்சிட்டாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும், வாட் எ வேஸ்ட், அந்த ஸ்டாச்சு ரொம்ப அழகா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறப்போ, இதை கேட்ட ரிக்கும், உங்களுக்கு பயமா இல்லையா? இந்த 42வது ஃப்ளோரை ரூல் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் பவர்ஃபுல் ஏன்ஷியன் காட் உங்க மேல கோவமா இருக்காரு அப்படிங்கிறப்போ, ஹீரோ வந்துட்டு, நான் எதுக்கு பயப்படணும்? இது ஒன்னும் 15th ஃப்ளோர் கிடையாது அப்படிங்கிறப்போ, இதை கேட்ட ரிக்கும் சிரிச்சுக்கிட்டே, ஹவ் அம்யூசிங், நீங்க என்ன டிசப்பாயிண்ட் பண்றதே இல்ல கேங்ஜினு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போக, ரிக்கு கிட்ட ஹீரோ சொல்லிருப்பான்ல எஜிப்தியன் காட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு. இது தெரிஞ்சுக்கிட்ட ஆனிபிஸும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஏன் எதிர்க்கே வந்து நிப்ப? ஆக்சுவலா இந்த இடத்துல ஆனிபிஸ காட் ஆஃப் டெத்னும் அவர் பக்கத்துல இருக்க ஒசிரிஸ காட் ஆஃப் ரிசரக்ஷனும் கூப்பிடுவாங்க. உடனே அவரும், உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு ஆனிபிஸ் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வந்துட்டு, உங்களை மீட் பண்ணுங்கிறதுக்காக நான் வரல, ரிக் தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. இதை கேட்ட ஆனபிஸும், நீ என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நம்ம ஹீரோவை அத காலை பயன்படுத்தி நசுக்க ட்ரை பண்ண. இதே நேரத்துல பக்கத்துல இருந்த ரிக்கும் ஒரு பேரியரை போட்டு அதை தடுத்து நிறுத்திட்டு, இந்த இடத்துக்கு அவர் என்னுடைய கெஸ்டா வந்திருக்காரு, இந்த டவருடைய சட்ட திட்டத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை கேட்ட ஆனிபிஸும் சைலண்ட் ஆயிட, பக்கத்துல இருக்க ஒசிரிஸும் சிரிச்சுக்கிட்டே, இன்னைக்கு நீ ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, இதே நேரத்துல ரிக்கும் சைட்ல கேங்ஜினிக்க பார்த்துட்டு, அவர் கொஞ்சம் கூட நகரவே இல்ல. ஒருவேளை இந்த டவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவருக்கும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறப்போ, ஆனிபிஸ் வந்துட்டு, என்னால அவனை டைரக்டா கொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா இந்த டவருடைய ரூல்ஸ பயன்படுத்தி என்னால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிபிஸ் அவனுடைய வாரியரை சமன் பண்றான். அதோட பேரு டெலிவரர் ஆஃப் த டெட். இத பாக்குறதுக்கும் 6th ஃப்ளோர்ல இருக்க ஒரு பிளேயரை எதிர்த்து ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரை இறக்கி விட்டுருக்காங்க. கேங்ஜினிக் இப்ப இருக்க லெவல வச்சு அவனை டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை இவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறப்போ, இங்க ஆனிபிஸும், என்னுடைய வாரியரை எதிர்த்து நீ 5 செகண்ட்ஸ் தாக்கு பிடிச்சா போதும், இந்த டெம்பிளுடைய ட்ரெஷர்ல இருந்து எந்த ஒரு விஷயத்த வேணா நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவுடைய சிஸ்டம்லயும் இந்த இடத்துடைய ரூலர் ஆனிபிஸுடைய டியூல் ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு வர, பதிலுக்கு இவனும், வெறும் 5 செகண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காயின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஸ்டோர்ல இருந்து ராயல் பிளட்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டத்தை வாங்குறான். இதோட மதிப்பு 20 லட்சம் காயின்ஸ். மொத்தத்தையும் இதுல ஸ்பெண்ட் பண்ணதுனால இப்ப ஹீரோ கிட்ட ரிமைனிங் 1242 காயின் மட்டும்தான் இருக்கு. ஹீரோ இப்ப வாங்கின அந்த ஐட்டத்தோட ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்க அந்த டிவைன் பவர் பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரையும் ஆட் பண்ண, அது ஹோலி ராயல் பிளட்டா கன்வெர்ட் ஆயிடுது. அடுத்த நிமிஷமே அந்த டியூல அக்செப்ட் பண்ணிட்டு டீமன் கிங் ஸ்டெப்பை யூட்டிலைஸ் பண்ணி அந்த வாரியரை ஒரே அட்டாக்ல பொசுக்கி தள்ளிடுறான். இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ ஸ்டோர்ல இருந்து வாங்கின அந்த ஒரு பொருள் எக்ஸ்ட்ரீம் ஆட்ரிபியூட்ஸ்ல இருந்ததுனால அதோடைய டேமேஜ் பெர்சன்டேஜ் 1500 மடங்கு அதிகமா இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு, நீங்க கொடுத்த அந்த 5 செகண்ட் ரொம்ப அதிகமா இருக்குமா தெரியுதுல அப்படிங்கிறப்போ, அங்க இருந்த ஒசிரிஸும், இம்பாசிபிள், 6th ஃப்ளோர்ல இருக்க ஒரு மனுஷன் ஆனிபிஸுடைய வாரியரை டிஃபீட் பண்ணிட்டானா அப்படிங்கிறப்போ, உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்ப நான் எந்த ஐட்டத்தை சூஸ் பண்றது அப்படிங்கிறப்போ, ஆனிபிஸ் வந்துட்டு, போதும் நிறுத்து, ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷமே நீ அட்டாக் பண்ணிருக்க, இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல, போதும் நிறுத்து ஆனிபிஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வர, யாருன்னு பார்த்தா சூரியனுடைய கடவுளான ஹோரஸ், உன்னுடைய ப்ராமிஸ நீயே பிரேக் பண்ண போறியா? இந்த டவருடைய சட்ட திட்டத்தை பத்தி உனக்கு தெரியும்ல? உடனே ஆனிபிஸும் கோவப்பட்டு, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிட, உடனே ஹோரஸ் வந்துட்டு, மன்னிச்சிருங்க, அவனுக்கு பதிலா எங்களுடைய ட்ரெஷர் இருக்க இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக, இங்க இருக்க எல்லாருமே கொடுத்த ப்ராமிஸ பிரேக் பண்ண மாட்டோம்,
சோ உனக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நீ தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எப்படியும் ஃபியூச்சர்ல இந்த இடத்துக்கு கிளைம் பண்ணி வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால உனக்கு ஒரு ஆஃபரை கொடுக்கலான்னு இருக்கேன். இங்க இருக்க ரூலர்ல யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணி இந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு பர்சனா மாறிட்டேன்னா இங்க இருக்கிற ட்ரெஷரை விடவும் ரொம்ப வேல்யூபிளான பவர் உனக்கு கிடைக்கும். அதோட சேர்த்து எங்களுடைய ரியல் டைம் சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த டீலுக்கு என்ன சொல்றேன்னு கேட்க இதை பார்த்த ரிக்கும் ஹோரிஸ் வந்துட்டு இப்ப என்ன சொன்னாரு, இந்த பவர் செலக்ஷனுங்கிறது இவங்களால ஒரு தடவை மட்டும்தான் மேக் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த போயும் போயும் 6th ஃப்ளோர்ல இருக்க ஒரு ஹியூமனை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரா? இவர் சொல்றத பார்த்தா ஒரு கடவுள் வந்துட்டு கேங் ஜென்னியக்க ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு நீங்க கேட்டதுக்கு நன்றி, ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறான். இதை கேட்ட ஹோரிஸும் இப்ப நீ வேணனா சொன்ன அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் கரெக்டா சொன்னீங்க, ஏன்னா நான் இந்த இடத்தை விடவும் ஹையரான பிளேஸ்க்கு போக போறேன். அதனால இந்த இடத்துல இருந்து எனக்கு ஹெல்ப் கிடைக்கிறது ஒரு வேஸ்ட் மாதிரி தானே. அதனால நான் கிஃப்டியே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கைய காட்டி இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இவன் பேசினதை கேட்ட ஹோரிஸும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே நீ டேரிங்கான ஹியூமன் தான் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஹோரிஸ் வந்துட்டு ஆனபிஸ பார்க்க போறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சான ஆனபிஸ் கேட்க ஹோரிஸ் வந்துட்டு உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமே உன்னுடைய கோவம் தான். உடனே ஆனபிஸ் வந்துட்டு சரி அதை விட அந்த ஹியூமன் எந்த பொருளை சூஸ் பண்ணான்னு கேட்க பதிலுக்கு ஹோரிஸும் அவன் ஏன்ஷியன்ட்டுடைய பிளாக் எக் எடுத்துட்டு போயிருக்கான். இதை கேட்ட ஆனபிஸும் எனது பிளாக் எக்கா, அதை பத்தி தெரிஞ்சுதான் எடுத்துட்டு போயிருக்கானா அப்படிங்கிறப்போ ஹோரிஸ் வந்துட்டு அதை பத்தி எனக்கு தெரியல, ஆனா அதை வச்சு அவன் என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்துதான் அது மனித இனத்துக்கே பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல ஆலிஸ் வந்துட்டு இது அந்த ஏன்ஷியன்ட் எக் தானே, இது எதுக்கு சூஸ் பண்ண? ஒருவேளை இது தப்பா ஹேட்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. இந்த ஹேச்சிங் ப்ராசஸ்ல ஒருவேளை நீ சர்வைவ் ஆனாலுமே இதுக்குள்ள இருந்து அது வெளியில வந்துட்டு இந்த சிட்டியை அழிச்சிருச்சுன்னா நான் எங்க போய் ஷாப்பிங் பண்றது? அப்படி பேசிட்டு இருக்கும் போதே சடனா ஆலிஸ் வந்துட்டு அந்த ரிங்குக்குள்ள இருக்கா. உடனே அவ கோவத்தோட ஹீரோவை பார்த்து உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு நோட்டீஸ் பண்ணாம இந்த ரிங்குக்குள்ள என்ன தூக்கி போடாதான்னு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே இரு, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்க அந்த மானா பவரை அந்த எக்கு மேல யூட்டிலைஸ் பண்றான். இதோட இந்த சாப்டரும் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே எனக்கு இந்த ஏன்ஷியன்ட் எக்க பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், இதுக்கு முன்னாடி இந்த கேமை நான் விளையாடும் போது பிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு எசென்ட்ரிக் அட்வென்ச்சரர் அவருடைய நோட் பேட்ல ஒரு சிங்கிள் லைன்ல ஏன்ஷியன்ட் எக்க பத்தி எழுதி வச்சிருந்தாரு. அந்த எக்க ஹேட்ச் பண்றதுக்கான ஒரே சொல்யூஷன் டெலிஷியஸான மானாவை அதுக்கு கொடுக்கணும். உடனே ஹீரோ வந்துட்டு அவங்கிட்ட இருக்க எலமெண்ட் ஆஃப் ஃபயர், கிளேசியர் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் பிளெஸிங் ஆஃப் ஸ்டார், கடைசியா ஹெவன்லி ஃபிளவர் கல்டிவேட் டெக்னிக், இது எல்லாத்தையுமே பயன்படுத்துற விதமா அந்த இடத்தை சுத்தி இருக்க அட்மாஸ்பியர்ல ஹீரோவுடைய மானா ஃப்ளோ ஆக அது எல்லாத்தையுமே அந்த ஏன்ஷியன்ட் எக் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு வழியா அது ஹேட்ச் ஆகி அந்த எக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகனும் வருது. இது பாக்குறதுக்கே ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன்ல வர டூத்லெஸ் மாதிரியே இருக்கு. வெளியில வந்த அந்த டிராகனும் இவ்வளவு நேரம் அந்த எக்குள்ள இருக்கும்போது மானாவை அப்சர்வ் பண்ணிச்சுல அந்த டேஸ்ட தேடிட்டு இருக்கு. உடனே ஹீரோவும் அவங்கிட்ட இருக்க மீதி மானாவை கம்ப்ரஸ் பண்ணி அதை ஒரு சர்க்கிள் ஃபார்முக்கு கொண்டு வந்து இதுதான் நான் உனக்கு கொடுக்கற ஃபர்ஸ்ட் ட்ரீட்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிராகனுக்கு கொடுக்கறான். அதை சாப்பிட்டதும் அதோடைய ஃபேஸே காட்டி கொடுக்குது அந்த மானா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு. இதே நேரத்துல அந்த ஏன்ஷியன்ட் டிராகனை ஃபர்ஸ்ட் டைமா டீம் பண்ணதுனால இது ஆல் ஆஃப் ஃபேம்ல ரெக்கார்ட் பண்ணப்படுது. இப்படி ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணதுனால டவர்ல இருக்க பீயிங்ஸ் எல்லாமே ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுதுன்னு சிஸ்டம்ல வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பெட்டுக்கு பேரு கொடுத்தானா ஹீரோ மேல அந்த பெட்டு வச்சிட்டு இருக்க அந்த லாயல்ட்டி அது இன்க்ரீஸ் ஆகும். உடனே ஹீரோ இதை பார்த்துட்டு நேமா, சரி ஓகே, நீ பாக்குறதுக்கு பிளாக் வித் எல்லோ ஐஸ்ல இருக்கிறதுனால உன்னை நான் கோகுமான்னு கூப்பிட போறேன். உடனே ஹீரோ வந்துட்டு இது பார்க்க கியூட்டா தான் இருக்கு, ஆனா இதுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட மானா இப்ப இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவுடைய சிஸ்டம்லயும் அந்த கிரேட் லைப்ரரியில இருக்கக்கூடிய ரிக் நம்ம ஹீரோவுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காரு. இதனால நம்ம ஹீரோக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோக்கு காயின்ஸ் கிடைக்கும்ல, அதுல 90% டவரே கமிஷன் ஃபீயா எடுத்துக்கும். ஆனா இப்பத்துல இருந்து அது 80% தான் எடுத்துக்கும். நம்ம ஹீரோவும் இவர் எதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காருன்னு யோசிக்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக SWBன்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சேனல்ல இருந்து மேனேஜரே எங்க சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வந்திருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் இந்த விஷயத்த பேசுறதுக்கு மேனேஜரே வருவாங்களா அப்படின்னு கேட்க பதிலுக்கு அவரும் மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயத்துக்கு மேனேஜர் வரமாட்டாங்க, ஆனா இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கிறதுனால தான் நானே வந்திருக்கேன். நீங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, உங்க ரைடுடைய எக்ஸ்பீரியன்ஸ பத்தியும் அதுக்கான ட்ரிக்ஸ பத்தியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உடனே ஹீரோவும் இந்த ஒரு டிவி ஷோ தான் இப்போதைக்கு பீக்ல போயிட்டு இருக்கு, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, இந்த ஜென்டில்மேன் வந்துட்டு பிளைண்டா இல்லனா மெமரி லாஸ் பேஷண்டா? ஏன்னா
அவருக்கு என்ன சுத்தமா அடையாளம் தெரியல. அப்படிங்கிறப்போ அந்த மேனேஜர் வந்துட்டு என் ஃபேஸ்ல ஏதாச்சும் இருக்கா சார் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நம்ம பேமெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா? ஏன்னா எனக்கு வந்துட்டு மேஜிக் ஸ்டோனா தான் வேணும். அப்படிங்கிறப்போ அவர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இப்ப நிறைய பிளேயர்ஸ் அவங்களுடைய பேமெண்ட்டை மேஜிக் ஸ்டோனை தான் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஸ்டாண்டர்ட் படி ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டை தான் எல்லா பிளேயருக்கும் கொடுப்போம். ஆனா உங்கள மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு அன்லிமிட்டடா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. உங்க கூட சேர்ந்து இன்னொருத்தரும் இன்டர்வியூக்கு வருவாரு. நீங்க இந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் மானா ஸ்டோனை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் இந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த இன்னொரு பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அந்த இன்டர்வியூ நாளா காட்டுறாங்க. ஹீரோ கூட சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்க போற அந்த ஒரு பர்சன் பிளாக் கிளவுட் கில்ட சேர்ந்த ஹாங் தான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க மத்தவங்களும் ஓ இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இன்டர்வியூ கொடுக்க போறாங்களா, இவங்களுக்குள்ள இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது முடிஞ்சிருச்சு போலயே. அப்படிங்கிறப்போ இந்த ஹாங் கூட சேர்ந்து 2 எஸ் ரேங்க் பிளேயர் வராங்க. ஷாவோ அப்புறம் ஜூயா. இவங்க 2 பேருமே ஜூங்வா கில்ட சேர்ந்தவங்க. இத பார்த்துட்டு இருந்த ரிப்போர்ட்டர் எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் பயங்கர ரேட்டிங்ல போகுது. அப்படிங்கிறப்போ அதே இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வர அந்த டைரக்டரை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க ஹாங், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பதிலுக்கு அவனும் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல எங்களை அசிங்கப்படுத்தினால அதுல இருந்து ரீஸ்டோர் ஆகி வெளியில வரதுக்கே எனக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. உடனே ஹீரோ வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு வந்திருக்கீங்க போல, உங்களுடைய கனெக்ஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு காட்டுறதுக்காக. பதிலுக்கு அவனும் இருக்காதா பின்ன, நீயே வரேன்னு சொல்லியிருக்க இன்டர்வியூக்கு, நான் இந்த அளவுக்கு கூட பண்ணலனா எப்படி. அப்படிங்கிறப்போ அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த 2 எஸ் ரேங்க் பிளேயரும் இவன் தான் அப்ப அந்த கேங் ஜினேக்கா நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு நினைக்கும் போதே உடனே ஹீரோவும் அவன் கூட்டிட்டு வந்த ஆளை காட்ட அதுல ஒருத்தர் செயின்டஸ் தரசா, இன்னொருத்தர் கொரியாவுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் சியாங் கியாங். அது மட்டும் இல்லாம ஃபைனலா ஒருத்தனை இறக்குறாங்க, அதுதான் நம்ம யூசாங். இவனை எல்லாருமே ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸும் நீங்க எந்த ஒரு கில்லுமே சேர மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம், அப்புறம் எப்படி கேங் ஜினிக்கோட காலுக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்க, ஒருவேளை நீங்க அவருடைய காம்ரேடான்னு கேட்க பதிலுக்கு யூசாங்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவனை டிஃபீட் பண்ண போறதே நான் தான் அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேரையும் பார்த்து அந்த எஸ் ரேங்க் பிளேயர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த ஹாங்கும் இருங்க நீங்க 2 பேரும் எங்க போறீங்கன்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் இந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்து தலையை காட்டிட்டு போக சொன்னீங்க, உங்களுடைய கண்டிஷனை நாங்க மெட் பண்ணியாச்சு, சோ நாங்க கிளம்புறோம், இதுக்கு மேலேயே உங்களுடைய கண்டிஷனை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக உடனே ஹீரோ வந்துட்டு உங்களுடைய பவரை காட்டணும்னு நினைச்சது நான் தப்பு சொல்லல, ஆனா அதையாச்சும் உருப்படியா செய்யணும்ல. உடனே ஹாங்கும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போட்டுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரிப்போர்ட்டரை பிடிச்சு கொஞ்சம் நில்லுங்க என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்ல போன வாட்டி இதே பர்சன் தான் கோட்டை கலட்டி போட்டுட்டு ஓடி இருப்பான், இந்த வாட்டி ஃபேண்டையும் கலட்டி போட்டு ஓடுறான். சோ இந்த இடத்துல நம்ம ஹாங் திரும்பவும் அசிங்கப்படுத்தப்பட்டிருக்காரு. அப்படியே இவங்க எல்லாரும் அந்த இன்டர்வியூ ஸ்டேஷனுக்குள்ள போக யூசாங் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நீ அந்த ஹாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துற. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் கூப்பிட்ட உடனே நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா அதுக்காகலாம் என்னுடைய பிரைவேட் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாத. உடனே யூசாங் வந்துட்டு எனது பிரைவேட் லைஃபா, உன்னாலதான்டா என்னுடைய வீடே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்பதான் ஹீரோவும் மனசுக்குள்ள ஆமா இல்ல அந்த டெமோனிக் ஹியூமன்ஸ் என்கிட்ட கேட்கும் போது யூசாங் தான் அன்னோன்னு சொல்லிட்டேன், சரி சமாளிப்போம் அப்படின்ட்டு. நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. உடனே யூசாங்கும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீ அப்லோட் பண்ணிருக்க அந்த 16 வீடியோவும் பார்த்தாலே தெரியுது நீ தான் அந்த அன்னோன்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னது இவன் கண்டுபிடிச்சிட்டானா, அந்த அளவுக்கு என்னுடைய அசைவுகளை A to Z மானிட்டர் பண்றான். சரி அதை விட அந்த டெமானிக் அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் வந்தான்ல அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற. பதிலுக்கு யூசாங்கும் ஆக்சுவலா அவனுடைய பேரு கவைன், அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் தான், ஆனா நம்ம ஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் பெருசா தெரியல. அப்படிங்கிறப்போ அந்த சியானியாங்க வந்துட்டு சரி நீங்க சொல்லுங்க தெரசா, உங்களுக்கும் அந்த கேங் ஜினியுக்கும் என்ன ரிலேஷன். பதிலுக்கு தெரசாவும் இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு காம்ரேட் அப்படின்னா அது அவர் மட்டும்தான். இதை கிட்ட அவரும் மனசுக்குள்ள அப்ப என்னுடைய பேத்திக்கு இங்க காம்படிஷன் இருக்கு அப்படின்னு நினைக்க கொஞ்ச நேரத்திலேயே ரெக்கார்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ கேட்க ஆரம்பிக்க மிஸ்டர் கேங் ஜினிக் நீங்க தான் இந்த டவரை ரொம்ப ஸ்பீடா கிளியர் பண்ணிட்டு வரீங்க, இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்க என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல இதை டெலிகாஸ்டிங் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருந்த மேனேஜரும் இவன் ஏதோ சொல்ல போறான் அதன் மூலியமா ரேட்டிங் ஏற போகுதுன்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரை பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.